ஒரு நாய் குட்டி நாய் படுத்துட்டு இருக்குது. படுத்துட்டு இருக்கிற நாய் வந்து ஒரு பாரம் ஏற்றுக்கிற ஆட்டோ வந்து செல்போன் பேசிக்கிட்டே வந்து கவனக்குறைவாக வந்து அந்த குட்டி நாய் மேலே ஏற்றிட்டு நிற்காம போயிடுச்சு. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை எடுத்து ஓரத்தில் படுக்க வச்சுட்டு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு உடஞ்சிடுச்சு. இடுப்போட சேர்த்து ஏற்றிட்டு போயிடுச்சு. இடுப்பு பகுதி வந்து உடஞ்சிடுச்சு. முன்னங்கால் பகுதி வந்து கழுண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை உடனடியாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் அப்போ பக்கத்தில் இருந்த டாக்டர்கிட்ட ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் 26ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து கால்நடை மருத்துவமனைக்கு, சுந்தராபுரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அங்கே ஒரு 3 நாள் ஊசி போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்தளவுக்கு எங்ககிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, அதனால வந்து நீங்கள் வேற ஏதாவது பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்கே போகிறோன்னு அவங்க சொல்லலை. நாங்கள் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி எங்களுக்கே இந்த நிலைமைனா, சாதாரண ஒரு பொதுமக்களாக இருக்கிறவங்க ஒரு ஆர்வத்தில் எடுத்துகிட்டு போனால் அவங்களோட நிலைமை என்னங்கிறது ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, தலைமை மருத்துவமனைக்கு, டவுன் ஹாலில் இருக்கிற தலைமை மருத்துவமனைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேயும் எடுத்துகிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஊசி போட்டாங்க. 2 ஊசி போட்டுட்டு நான் சொல்கிறேன், அந்த காலெல்லாம் தூக்கி காட்டுறேன், இதெல்லாம் தூக்கி காட்டுறேன். அவங்க அது பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஆப்ரேஷன் தேட்டர்லாம் கிடையாது, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்கள் நேராக உடுமலைப்பேட்டை இல்லைனா நாமக்கல், இங்கே 2 இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்குது, நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். இதுக்கிடையில் வந்து நாங்கள் 30ஆம் தேதி வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரோட சிசிடிவி ஃபுட்டேஜில் நாங்கள் அதை எடுத்துட்டோம். இந்த ஆட்டோ தான் ஏற்றிட்டு போச்சு அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்துட்டு இந்த கொண்டு போய் காவல் நிலையத்தில் D5 சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறோம். பெட்டிஷன் காப்பி எங்கிட்ட இருக்கு, கொடுத்தோம். இது வரைக்கும் வந்து அவங்க கூப்பிட்றாங்க, அந்த காவல்துறை ஊழியர் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. அவங்க உடனே ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கம்பெனிக்கு ஒன்று அந்த குடோன் வண்டி வர கிடையாது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக் போக்கு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து அந்த வாகனம் அங்கே வந்து திரும்பிட்டு போன வாகனமாக இருந்தாலும் உங்கள் கம்பெனியில் சிசிடிவி இருக்குது, நீங்கள் அதை எடுத்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு 5 நாளில் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி அது ஒரு பொய் பேசினாங்க. சரி, திரும்ப வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல தேடி பார்க்கும்போது இன்னொரு ஃபுட்டேஜ்லேருந்து நாங்கள் எடுத்துட்டோம். கூண்டு போட்ட வண்டி அது எங்கிட்ட இருக்கு. அந்த வண்டி தான் போனது. இந்த வந்து என்ன நான் சொல்றேன்னா, இதே போலதான் பக்கத்தில் குழந்தைகளா இருக்கு, அதை ஏற்றிட்டு போயிருந்தாலும் இன்னைக்கு இதே தான் நிலைமையா அப்படிங்கிறதா எங்களோட இது. அந்த பகுதிக்காரங்கெல்லாம் வந்து எல்லாருமே மனுஷன். அதை நம்ம நாளைக்கு நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த நிலைமை வந்துட்டா எப்படி இருக்கும்? அன்னைக்கு மட்டும் நமக்கு வலிக்கும் இல்லையா? ஏன் இப்போ அந்த வலி வரல? நாய் தானே சொல்லி அலட்சியப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட வேதனை. மாநகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வைக்காட்டி பரவாயில்ல, ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட வந்து ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தாத நிலைமை என்னன்னா, 2010 நாங்க சர்வீஸ் பண்றோம், இன்னைக்கு வரைக்கும் அதே தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. போன மருந்து தூக்கி கொடுத்துறாங்க, நீங்க தான் பொது சேவை செய்யறீங்களாச்சே, நீங்களே போட்டுக்குங்க, நீங்களே கிளீன் பண்ணிக்கங்க அப்படின்ற பார்ல தான் இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யுங்கிற எண்ணத்துல இல்ல.